Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குருக்ஷேத்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதோட பார்ட் 2 செக்ஷன் இந்த அக்டோபரில் ரிலீஸ் ஆக சொல்லியிருக்கிறாங்க. பட் பார்ட் 1 இது வந்து நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ டிடன்ட் நோ. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த குருக்ஷேத்ரா அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்துட்டு ஆல் ரிலீஜியன்ஸ் பார்க்கலாம். பட் ஸ்பெஷலி வந்துட்டு இதை பற்றி தெரியாதவங்க ஃபுல்லாக பார்க்கலாம் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு குருக்ஷேத்திரத்தில் வந்து நடந்த ஒரு 18 நாள் நடந்த ஒரு போர், அது எதற்காக நடக்கப்பட்டுச்சு, ஏன் நடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயத்த வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விவரிக்கிற விதமாக வந்துட்டு ஒரு அனிமியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்ல இருந்து. அண்டு டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்டே போட்டிருக்கிறாங்க. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம். மற்ற மாதிரி வந்துட்டு இவங்கள தப்பு சொல்லியோ அவங்கள தப்பு சொல்லியோ அவங்கள பெருமைப்படுத்தியோ இவங்கள பெருமைப்படுத்தியோ அவங்கள தரைகுறவா பேசியோ இவங்கள உயர்த்தி பேசியோ தாழ்த்தி பேசியோ நாங்கள் வந்துட்டு போடலை சார். லைக் வந்துட்டு ஒரு இதுக்காக பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு வந்துட்டு வெப்சீரிஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ மொத்தம் வந்துட்டு 9 எபிசோட்ஸ். ஸோ 9 எபிசோட்ஸ் வந்துட்டு 30 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ அரௌண்ட் வந்துட்டு ஒரு 4 hours 30 மினிட்ஸ் கிட்ட சேர்த்து பக்கம்லாம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வெப்சீரிஸை பற்றி எனக்கு பெருசா ஐடியா இருக்கான்னு கேட்டா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சீரிஸை பத்தி ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்டா வந்துட்டு நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. குருக்ஷேத்திரத்துல வந்துட்டு எதற்காக இந்த மாதிரி ஒரு பாண்டவர்கள் அண்ட் வந்துட்டு இந்த சைட்ல இருந்தும் எதற்காக இந்த மாதிரி போர் நடக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இவங்க 13 வருஷம் வந்து வனவாசம் செஞ்சாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து வேற ஒன்றும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சூதாட்டம். ஸோ சூதாட்டம் மாதிரி ஒரு இதில் வந்துட்டு பிடிபட்டு அதில் வந்து தன் குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்கொள்ற இடத்துக்கு லைக் வந்து அவங்களோட சொந்த இடத்த விட்டு கொடுத்துட்டாங்க. சொந்த நிலம் போச்சு, சொத்து போச்சு, அரண்மனை போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் பாஞ்சாலையும் கொண்டு நடுத்தூரில் விட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. என்னுடைய அவிழ்ந்த கூந்தலுக்கான காரணம் நினைவிருக்கிறதா? திரௌபதியின் சபதம் நிச்சயம் நிறைவேறும். அதுக்கான ஒரு பழி தீர்க்கும் விதமா வந்து பாண்டவர்கள் லைக் முடிவெடுத்த மாதிரி காமிக்கல. அதுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, சுச்சுவேஷன் அடிப்படையில் வரும். என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இடம் தாங்க, நாங்க வந்துட்டு சகஜமா போயிடலாம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பாசத்துக்கு இந்த பாகுபலியில் வரும் தெரியுமா, பாசத்துக்கு கரம் நீட்டினால் அவர்கள் பகையைத்தான் விரும்புகின்றார்கள் அப்படின்னு. உறவுக்கு கரம் நீட்டினால் அவர்கள் பகையை கேட்கிறார்கள். ஸோ குடும்பத்துக்குள்ளதான் சண்டை. ஒரே குருக்கள் கிட்ட தான் வந்துட்டு சீடர்களா உட்காந்து பணிவிடை செஞ்சு அந்த சீடர்களா இருந்து எல்லாத்தையும் கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் குருவையே மிஞ்சிய சீடன் அப்படி மாதிரி இருந்துட்டு குருவே போட்டு சொல்லுவாங்க. அந்த கதை தான். அண்ட் இதுல வந்துட்டு எல்லாம் பிடிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு கிருஷ்ணன், இங்கே நண்பர் எவரும் இல்லை, பார்த்தா பகைவரும் இல்லை, அமைதியை தியாகித்து கிருஷ்ணரோட அந்த லீலைகள் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னா வந்து அந்த இடத்துல அவரு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவார், நீ வந்துட்டு இவங்களை சண்டை போட்டுதான் ஆகணும், யுத்தம் தான் கடைசி வழியே, அதுதான் நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. அவருக்கு வந்து தயக்கமா இருக்கும். அர்ஜுனன் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு பண்ண மாட்டார், வேணாம் நம்ம சண்டை போட வேணாம், யுத்தத்தை தவிர்க்க வந்து நிறைய ட்ரை பண்ணுவாரு. பட் ஆனா கலியுகம் அது வந்துட்டு வந்து நடக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வித்தியாசமான விஷயத்துல வந்துட்டு இவங்க எந்த மாதிரி ஒரு முறைப்படியில இந்த வெப்சீரிஸை காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல நம்ம இப்படி 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 போகணும்னு வந்துட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதியின் படிதான் நம்ம போகணும், அந்த முறையின் படிதான் நம்ம போர் செய்யணும். இந்த 18 நாள் போர் ஏன் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. வெப்சீரிஸ் பார்த்த அப்படிதான் புரிஞ்சுச்சு. பகல், ஒரு பகல், அந்த பகல் மட்டும்தான் போர். சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா போர் கிடையாது, அடுத்த நாளைக்கு தான் போர். அவன் வந்துட்டு இப்போ பிடியில வந்து அவன் சாவறதுக்கு ரெடியா இருக்கான், அவ்வளவுதான். அவனோட ஆட்டம் முடிஞ்சு நிராயுத பாணியா சூரியன் மறையுது அப்படின்னா முடிஞ்சு. நீ உன்னுடைய கடமையை செய், நான் என் தர்ம வழி நடக்கிறேன். போர் நிறுத்தம், நாளைக்கு தான் போர், அப்படியே விட்டுட்டு போயிடணும். அடுத்து உன் பக்கத்துல அவன் நிராயுதபாணியா இருக்கிறான். நிராயுதபாணினா வந்துட்டு அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அவன் மண்டிட்டு நிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது நடக்கும்.
कुरुक्षेत्र है। பட் 1000 தான் இருந்தாலும் 2000 தான் இருந்தாலும் 3000 தான் இருந்தாலும் நியாயம் ஒன்று இருக்குல்ல, தர்மம் ஒன்று இருக்குல்ல. அதுக்கு வந்துட்டு சூரியன் மறைந்த வேலையா இருந்தாலும் சரி, இரவு வரும் பொழுதா இருந்தாலும் சரி, நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். அப்படி மாதிரி ஒரு விஷயம் 9வது எபிசோட அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ உனக்கும் எனக்கும் சண்டை, ஓகே, உனக்கும் எனக்கும் சண்டை. இப்போ ஒரு போர் நடந்துட்டு இருக்கு சார், இப்போ ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நான் உன்னை எதிர்ச்சியா பாக்குறேன். ஆனா உனக்கும் எனக்கு சண்டை, அந்த சண்டை இங்க தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீ வந்து என்னை அந்த டைம்ல வந்து அப்படி செஞ்சல, உன்னை இன்னைக்கு நான் வந்து போட்டு தரல, ஒண்ணு நீ இல்லை நான், அந்த மாதிரி இருந்துட்டு ஒவ்வொரு பின்னணியிலையும் வந்து ஒவ்வொரு பிளாஷ்பேக் அமைப்பாங்க. இவரை இதனாலதான் பண்றாங்க, இவங்கள இதனாலதான் கொல்றாங்க, இவங்க இந்த இடத்துல எமோஷனலா கனெக்டடா வந்திருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்க அப்படி வந்ததுக்கான காரணம் என்ன, இங்க ஒருத்தங்களோட பாஞ்சாலியின் முடி அவிழ்க்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, அப்படி மாதிரி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்ல வந்துட்டு செம்மையா கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, என்னால வந்துட்டு கணிகம் இப்படி பண்ணிருக்கலாம், இது அப்படி சொல்லியிருக்கலாம், இது அப்படி கொண்டு வந்திருக்கலாம், ஏன்னால அதை ஜட்ஜ் பண்ண முடியல. அழிவொன்றே அழிவற்றதென்னும் அரக்கர்கள் தேவர்கள் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் சண்டைகள், ஸோ இதெல்லாம் தான். இது எந்த டைம் நடக்குது அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம கல்கி பார்த்தீங்கல்ல அஸ்வத்தம்மா, ஸோ அந்த இதில் வந்து ஒரு ப்ரைடு முன்னாடி வந்துட்டு ஒரு சண்டை நடந்திருக்கும், அந்த வில்லெல்லாம் எடுத்து காமிப்பாங்க. ஸோ அந்த சண்டையில தான் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி கலிகளுக்கு வந்துட்டு தேவர்கள் வருவாங்க, அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கிருஷ்ணர்லாம் வந்து அஸ்வத்தம்மாவோட அந்த முத்திரையெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிருவாங்கல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை மாதிரி தான் இதை காமிக்கிறாங்க இந்த குருஷேத்திரம். ஸோ இந்த குருஷேத்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாண்டவர்களுக்கும் அண்ட் இன்னொரு சிசவர்கள் சைடில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் குறிக்குது. இந்த சைடில் வந்துட்டு கர்ணன், அஸ்வத்தம்மா அண்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த சைடில் அர்ஜுனன், கிருஷ்ணர் அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 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 பயங்கரமான ஒரு கதைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன் மரணம் உன்னை அழைக்கிறது. அண்ட் இதோட பார்ட் வந்துட்டு இந்த ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதை தாண்டி வந்து இந்த வெப் சீரிஸ் நம்ம பார்க்க வேண்டியது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சம் பொன்னியின் செல்வன் படத்தை மாதிரி வந்துட்டு படம் எடுத்து விட்டாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் சீன்ஸை வந்து அப்படியே படத்துக்காக மாற்றிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இதே வந்துட்டு கொஞ்சம் படத்துக்காக மாற்றிருக்கிறாங்க. அது வந்துட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படத்துக்கு வெப்சீரிஸுக்காக கொஞ்சம் சீன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வைஸுக்காக. அண்ட் வந்துட்டு போர் நடந்துட்டு இருக்கும்போது யுத்திகள், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலியில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், இந்த மாதிரி ஒரு யுத்தி போடுவோம், இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம இதை போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நட்சத்திர பூ வடிவமாக, சூலாயுதம் வடிவமாக நிறைய யுக்திகளை வந்துட்டு காமிப்பாங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் பார்க்க இன்னும் என்ன அப்படி மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்து தயங்குவார்னு சொன்னார்ல, ஸோ ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்துட்டு தயங்குவார், நம்ம இதை பண்ணணுமா, நம்ம சொந்தங்கள் நம்ம எதிர்க்கணுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த தயக்கத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் வைக்கிற மாதிரி, ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம கிருஷ்ணர் வந்து இவருக்கு சொல்லி கொடுப்பாரு. இங்கே நடக்கிறது எல்லாமே என்னால தான், இங்க எதுவுமே நீ இப்படி நீ அப்படி அப்படி கிடையாது, இங்க நடக்கிறது நடந்தே தீரும், அது நடந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, இது என்னாலதான் எல்லாம் ஆகிட்டு இருக்குது, ஒளியும் நானே வழியும் நானே எல்லாமே நானே, அப்படி மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் அவரால் நடக்குது. இப்போ என்னோட ஒரு தாட் வைஸ் வந்துட்டு இந்த விஷயத்தை தவிர்த்து நான் பாக்குறேன், ரியல் லைஃப்ல நான் பாக்குறேன் அப்படின்னா வந்துட்டு மேல ஒரு கடவுள் நம்ம வந்துட்டு ஒரு சொல்றோம்ல, அது முஸ்லீம்ஸ்லயா இருக்கலாம், ஹிந்துஸ்லயா இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ்லயா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கடவுளா கூட இருக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க பொது சைடா ஒரு கடவுளை எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கடவுள் அப்படி வந்து எடுத்து பாக்குறீங்கன்னா அவர் நம்மளை வச்சு செஸ் ஆடிட்டு இருக்காரு, ரைட்? ஓகே, ஸோ வந்துட்டு இவன் மேல போறானா கீழே போடு, கீழே வரக்கானா மேல போடு, மேல இருந்து கீழே வரானா தாவி போடு, அப்படி இப்படி நம்மளை வச்சு செஸ் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த மைண்ட் செட் தான் எனக்கு. அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு கிருஷ்ணர் சொல்லுவார் என்ன அப்படின்னா வந்து, இது வந்துட்டு என்னால் நடந்துட்டு இருக்குது, நீ காரணம் கிடையாது, நீ இதை பண்ணிதான் ஆகணும், எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு. கடைசியில வந்து அந்த இடத்துல எதிர்க்கிறதுக்கு இருக்காங்கல்ல முன்னாடி ஆட்கள், அவர்கிட்டயே போய் குரு தான், பட் இருந்தாலும் அவர்கிட்டயே போயிட்டு உங்களை நான் எப்படி எதிர்க்கிறது, இங்க நண்பனோ பகைவனோ துரோகியோ அவனோ இவனோ சொந்தமோ சுதாகாரமோ எல்லாம் கிடையாது, பகை போர்
போர் மட்டும்தான். போர் நான் நிக்கிறேன்னா நீ வந்துட்டு போர் செஞ்சுதான் ஆகணும். அதுல வந்து நீ நண்பன், இவன் சொந்தக்காரன், இவன் பங்காளி அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஆணிப்பூர்வமா வந்துட்டு அந்த சொல்லுவாங்க. அதுவும் சொந்தம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆஸ்தினாபுர பூமி நம் உயிரை விட மேலானது. பாண்டவர்களுக்கு அதில் ஒரு பகுதியாவது வேண்டுமெனில் அதை அவர்கள் போராடி பெற. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து இப்போ தேவர்களுக்கும் மனிதர்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் தேவர்கள் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் பராக்கிரமா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒருத்தர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதுக்காக போர் செஞ்சுட்டு இருக்காங்க. போர் செய்யும் போது வந்து திடீர்னு அவருடைய மகனை கொல்றாங்க. கொண்ட அப்புறம் வந்து லைக் உடனே இவங்க தன்னோட தோல்வியை ஒப்பு கொடுக்குறாங்க. அது எப்படி எனக்கு புரியல எனக்கு. இப்ப வந்துட்டு அர்ஜுனன் வந்து தன்னுடைய மகனை வந்துட்டு இழந்துருவாரு. அது எப்படி அப்படின்னா ஒரு 7 பேர் சேர்ந்து அவரை கொன்றுவாங்க. அந்த மகனை நிராயுதமாக இருக்கும்போதுதான் கொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அப்படி கொல்லப்பட்ட இடம் வந்துட்டு அர்ஜுனன் வந்துட்டு தன்னோட தோல்வியை ஒத்து கொடுக்காம போர் செய்ய வருவார். ஸோ அதே மாதிரி இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலி வந்துட்டு மனசை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்துட்டு அவரோட மகனை கொன்னு உங்க மனசை உடைச்சிட்டோம், நீங்க சாவ வேண்டியதான் சொல்லுவாங்க. இவர் வந்து என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தலையை கொடிவாரு. அது மட்டும் எனக்கு அது ரியல் லைஃப்ல நடந்திருந்தாலுமே வந்து ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. மகனை கொண்டவங்களை வந்துட்டு பழி வாங்கணும்ல. இங்க நான் சொல்றது யாரு அப்படின்னா வந்துட்டு பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டிவா தான் வந்து நியாயம் தர்மம் எல்லாம் இருக்குது. பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு வேற விதமா இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க தான் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. லைக் தன்னோட தோல்வியை ஒத்துக்கொள்வாங்க. ஆனா வந்துட்டு இங்க யாரு ஜெயிக்க போறா, தர்மத்தின் பக்கத்துல யார் நிக்க போறா அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இந்த வெப்சீரிஸ்ல இருக்குது. ஸோ அது வந்து தர்மத்துக்கு பக்கத்துல சைனியங்கள் இருந்தாலும் சரி, கடவுள்கள் இருந்தாலும் சரி, அந்த சைனியங்கள் ஆள்றதே இந்த கடவுள் தான். அப்ப நான் கடவுள் பக்கத்துல நிற்பேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம அர்ஜுனன் நிற்பார். ஸோ அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காருல்ல வில்லனிசம். ஸோ அவர் வந்து நான் சைனியத்தை எடுத்துட்டு போயிடுவாரு. பட் இருந்தாலுமே வந்து சைனியங்களை வந்துட்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஆண்டுட்டு இருக்கிறவர் இங்கே இருக்க சைனியத்தை வச்சு என்ன பண்ண போற அப்படி மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த சைனியத்தை வச்சுதான் வந்து நம்மளுடைய அர்ஜுனோட மகனை வந்துட்டு கொண்டுருவார். ஸோ இந்த பாஞ்சாலி இருக்காங்க, இந்த 5 பாண்டவர்கள் வந்துட்டு திருமணம் செய்த பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலி வந்து எதற்காக லைக் தன்னோட முடிய பிரிச்சு விட்டுருக்காங்க, முடிய கட்டல அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது பாஞ்சாலி மேல வருத்தம் கிடையாது, பாண்டவர்கள் மேல வருத்தம். ஸோ அது என்ன அண்ட் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கும் இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் பேலன்ஸ் செக்ஷன் வரப்போகுது. ஸோ நான் சொன்னதுல வந்துட்டு கண்டிப்பா நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். பட் நான் சொன்னதுல வந்துட்டு ஒரு 1% தான். அந்த 1% கிடையாது. நான் சொன்னதுல வந்துட்டு முழுசா நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீட் பண்ணலாம்.